என்ற தொடர் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் இந்த பேர் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இந்த பல்லாவர பகுதியில் அல்புர்கான் தாவா சென்டர் வாயிலாக இந்த பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் நம்ம எந்த ஒரு சாமான் வாங்க போனாலும் சரி, விலைவாசி ஏறிடுச்சு, நம்ம எந்த பக்கம் போனாலும் நமக்கு போதிய வருமானம் நமக்கு பத்தல, வேலை வாய்ப்பு இல்லை, பணவீக்கம், அது ரூபா வீழ்ச்சி, அப்படிலாம் நம்ம பேசிக்கிறோம். ஒரு 500 ரூபா கொண்டு போய் மார்க்கெட்ல மாத்தினா கூட நமக்கு ஒரு சாமான் வாங்கிட்டு அதுக்கு சில்லறை வாங்க முடியல. அவ்வளவு விலைவாசி இன்னைக்கு விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு விலைவாசி உச்சத்தில் இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, இந்திய அரசாங்கம் கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு தன்னுடைய வருமானத்துக்கு கீழே பட்ஜெட் போட்டு கவர்மெண்ட்டை நடத்தாம உலக வங்கியிடத்திலிருந்து சர்வதேச நிதியிடமிருந்து லட்சக்கணக்கான கோடிகளை வட்டிக்கு கடனாக வாங்கி இங்க நிர்வாகம் பார்க்கிறாங்க. சரி, மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக, ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக வாங்குறாங்கன்னா அதுவும் கிடையாது. ஊதாரி செலவுக்காக, தேவையற்ற செலவு, வீண்விரையும், ஆடம்பரம், இது போன்ற செலவுக்காக உலக வங்கிகிட்ட கடன் வாங்குறாங்க இந்திய அரசாங்கம். அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம அந்த வட்டிக்கு இன்னொரு இடத்துல போய் வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. அப்ப வட்டிக்கு கடன் வாங்கி வட்டியை கட்டக்கூடிய நிலையில தான் இந்திய அரசாங்கத்துடைய பொருளாதாரமே இருக்கிறது. எந்த அளவுக்கு கேட்டா, ஒரு வாழை 20 பைசா வட்டி கட்டுறாங்க. நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு வாழை 20 பைசா வட்டி கட்டுறாங்கன்னா 40 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்கன்னு வைங்க. அப்ப எவ்வளவு வட்டி கட்டுறாங்க? உலக வங்கிக்கு எவ்வளவு வட்டி கட்டுறாங்க? 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் கோடி வட்டி கட்டுறாங்க. இவ்வளவு வட்டி கட்டினா ஒரு நாடு நிர்வாகம் செய்ய முடியுமா? அப்ப நாட்டு மக்களை, ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியுமா? பஞ்ச பராதிகளை, ஏழ்மை நிலையில் உள்ள மக்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியுமா? வறுமையை ஒழிக்க முடியுமா? பசி பட்டினியை இல்லாம இந்தியாவை உருவாக்க முடியுமானா முடியாது. ஏன்னா வட்டியின் அடிப்படையில பொருளாதாரம் இயங்குறதுனால வட்டி கொடுக்கறதுக்கே இன்னைக்கு அரசாங்கத்தால முடியல. இப்படி வட்டி கட்டுறதுனால அரசாங்கம் என்ன செய்யறான்னா, பொதுமக்களாகிய நம்ம தலையில கொண்டு வந்து அந்த வட்டியை வைக்கிறான். இப்ப நம்ம வாங்க போற ஒரு சிப்ஸ் பாக்கெட்டா இருக்கட்டும், ஒரு டீயா இருக்கட்டும், ஒரு பிரியாணியா இருக்கட்டும், ஒரு காய்கறியா இருக்கட்டும், அரிசி பருப்பா இருக்கட்டும், அல்லது எண்ணெய் பாக்கெட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டுமே, எதுவா இருந்தாலும் அந்த பொருள்ல ஜிஎஸ்டின்னு ஒண்ணு போடுறானா, அந்த ஜிஎஸ்டில அவன் கட்டக்கூடிய வட்டியை சேர்த்துதான் போடுவான். அப்ப அரசாங்கம் கட்டக்கூடிய வட்டியை நம்ம தலையில கொண்டு வந்து போட்டுட்டான். இன்னைக்கு ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலையும் 1.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் 1.25 லட்சம் கடன். நம்ம உலக வங்கிகளுக்கு, சர்வதேச நிதியத்திற்கு, ஒரு தனி மனிதனுடைய தலையில 1.25 லட்சத்தை இந்த மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிறாங்க. அப்ப இப்படி ஊதாரி செலவுக்கும் நிர்வாக திறமையற்றவர்கள் இன்னைக்கு அரசாங்கத்தில் உட்கார்ந்து கூட என்ன செய்யறாங்க? வட்டிக்கு மேல வட்டி வாங்கி நாட்டை பொருளாதார நிலை குலைந்து இன்னைக்கு டாடா போன்ற பெரிய பெரிய பாரம்பரியமிக்க நிறுவனமே சொல்றான், இந்தியா உலக அரங்கில நம்பிக்கை இழந்து விட்டது. பல உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இழுத்து மூடிட்டு போயிட்டான். டாடா நிறுவனத்துல வேலைக்கு எடுத்த ஆட்களை கூட வேலையை விட்டு நிறுத்துறான். பல நூற்பாலைகள் எல்லாம் நூல் தயாரிக்கிறாங்களே, நூற்பாலைகள், உதிரி பாகங்கள், தொழிற்சாலைகள், இப்படி ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் கடந்த 15 வருடங்களாக இழுத்து மூடப்படுகிறது. 2014க்கு முன்னாடி 37 ரூபாயில இருந்து 56 ரூபா வரைக்கும் ஒரு டாலருக்கு நம்முடைய காசு இருந்தது. அமெரிக்காவுடைய ஒரு டாலர் நம்ம காசு 56 ரூபா கொடுத்தா அவன் ஒரு டாலர் கொடுப்பான். இன்னைக்கு 85 ரூபா வரைக்கும் போயிருச்சு. அப்ப இவ்வளவு கடுமையான ரூபா வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பணவீக்கத்துக்கு காரணம் என்ன? பொருளாதார மந்த நிலைக்கு காரணம் என்ன? விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் என்ன? வேலை இல்லாத திண்டாட்டத்துக்கு காரணம் என்ன? எல்லாம் இந்த வட்டி தான். வட்டி அடிப்படையில் வட்டிக்கு கட்டத்தான் அவன் உலக வங்கிட்ட கடனை வாங்கி வட்டியை கட்ட முடியுமே தவிர நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. இது ஒரு பக்கம் இருக்குதுங்க. இன்னும் என்ன செய்யறான்னா, கார்பரேட் கம்பெனிகளுக்கு அவன் கொடுக்கக்கூடிய கடன்களை வாரா கடன் சொல்லி தள்ளுபடி செய்யறாங்க. 2014 இருந்து 2024 வரைக்கும் 11 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்யறாங்க. 1 கோடி 2 கோடி கிடையாது, 11 லட்சம் கோடி. எத்தனை சைபர் கூட நம்ம பொதுமக்களுக்கு தெரியாது. 11 லட்சம் இல்ல, 11 லட்சம் கோடிய மாறாக்கடன் சொல்லி அதானி, அம்பானி, இது போன்ற பெரிய பெரிய முதலீட்டு தள்ளுபடி செய்யறான். யாரு? பேங்குக்காரன். நீங்க போய் ஒரு பெட்டி கடை வைக்கணும், ஒரு மளிகை கடை வைக்கணும், பேங்க்ல லோன் கொடுங்கன்னு லோன் வாங்குறீங்க. உங்களுக்கு லோனை கொடுத்தா அந்த மாதிரி தள்ளுபடி செய்வானா? ஒரு விவசாய
வண்டி. அவன் நிலத்தை சாகுபடி செய்வதற்காக அரசாங்கத்திட்ட போய் வட்டிக்கு கடன் வாங்குறான். வட்டி கட்ட முடியல, முதலையும் கொடுக்க முடியல. ஐயோ பாவம் விவசாயி, இவர் விவசாயம் பண்ணி தான் உலகமே சாப்பிடுது, அதனால இந்த விவசாயிக்கு தள்ளுபடி செஞ்சிருவானா பேங்க்கார? செய்ய மாட்டான். வருஷத்துக்கு 2 லட்சம் கோடியை கார்பரேட் முதலாளிகளுக்கு அவன் வாங்கின அசலையும் வட்டியும் நீ தர தேவையில்ல, தள்ளுபடி பண்றான். 2 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்துடைய பட்ஜெட் பணம். ஒரு வருஷத்துடைய தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் பணத்தை கார்பரேட் முதலாளிகளுக்கு மத்திய அரசாங்கம் தள்ளுபடி செய்யறான். அப்ப பட்ஜெட் என்ன? இப்ப ரோடு போடுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, அப்ப ஊராட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், இதுக்கெல்லாம் செலவு பண்றாங்களே. இந்த பணம் 2 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு தமிழக பட்ஜெட். அதை ஒரு கார்பரேட் முதலாளிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு தள்ளுபடி செய்யறான். எவன் அப்போட்டு காசு? யார் சம்பாதிச்ச காசு? இந்த வெயிலையும் மழையில இருந்து கஷ்டப்படக்கூடிய பொதுமக்கள் நம்முடைய காசு. நாம வாங்குற ஒரு தீப்பெட்டி, கற்பூரம், நாம வாங்கக்கூடிய ஒரு பட்டாணி, வேர்க்கல்ல, முறுக்கு, டீ, பிரியாணி, எதுவா இருக்கட்டும், நீங்க எதெல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்களோ, அனுபவிக்கிறீங்களோ, உடுத்துறீங்களோ, அதுல வட்டி கட்டுறீங்க அரசாங்கத்துக்கு. நம்ம கிட்ட வட்டி வாங்குறான், ஜிஎஸ்டி வாங்குறான். இதெல்லாம் வாங்கி பெரும் முதலாளிக்கு கடனை கொடுத்துட்டு அவனுக்கு தள்ளுபடி பண்றான். நமக்கு போனா ஒரு கல்விக்கு ஒரு கடன் கொடுக்க மாட்டான், ஒரு வியாபாரத்துக்கு கடன் கொடுக்க மாட்டான், வறுமைக்கு கடன் கொடுக்க மாட்டான். இதையெல்லாம் செய்யாத பேங்க் நிர்வாகம் பெரும் முதலாளிக்கு தள்ளுபடி செய்யறான். இந்த மாதிரி நாட்டை வாழக்கூடிய மக்கள் நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும். அப்ப வட்டிக்கு வாங்கி நம்ம குடும்பம் நடத்தினா நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. நம்ம நாடும் சரியில்லை, நம்ம நாடும் பொருளாதாரத்துல நிலகுலைஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட 70 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்தியா பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்குன்னு பொருளாதார நிபுணர்லாம் கவலைப்படுறான். மக்களுடைய சேமிப்பினால இந்தியா தப்பிக்குது. 2008 அமெரிக்கால பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டதுல அப்ப இந்தியா தப்பிச்சது என்ன காரணம் தெரியுமா? சாமானிய பொதுமக்களுடைய வீட்டில் இருந்த சேமிப்பு தான் காரணம். அப்ப இந்த சேமிப்பு இன்னைக்கு இந்திய மக்கள்கிட்ட இல்ல, பொதுமக்கள்கிட்ட சேமிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரிசர்வ் வங்கி பொதுமக்கள் சேமிக்க முடியல, சேமிப்புக்கு பதிலாக கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு சாமானியம் கடன் வாங்குறானா இல்லையா? ஒரு சாமானியனால நினைச்ச மாதிரி ஒரு சைக்கிள் வாங்க முடியுதா? ஒரு 2 வீலர் வாங்க முடியுதா? ஒரு நல்ல சட்டை வாங்கி உடுத்த முடியுதா? ஒரு நல்ல பழம் வாங்கி தின்ன முடியுதா? ஏன் முடியல? கையில காசு இல்ல. ஏன் காசு இல்ல? வருமானம் இல்ல. ஏன் வருமானம் இல்ல? வேலை இல்ல. ஏன் வேலை இல்ல? வேலை கொடுக்கிற தொழிற்சாலை இல்ல, தொழிற்சாலையை மூடுறான். வேலை இல்ல, திண்டாட்டம், மக்கள்கிட்ட பணம் இல்ல, வறுமை தாண்டவம் ஆடுது, பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார மந்த நிலை, பணவீக்கம். கடைசியில இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த நாடே இன்னைக்கு சோமாலியா மாதிரி போன்ற நாடுகளாக இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது. சோமாலியால என்ன தின்றான்? களிமண்ணில களிமண்ணு, அதை சுட்டு வரட்டியா தின்றான். அடுத்த சோமாலியாவை இந்தியா மாத்துறதுக்கு உண்டான எல்லா திட்டமும் நடக்கிறது. அப்ப இந்த நுகர்வு கலாச்சாரம், மேலை நாட்டத்துடைய மோகம் இன்னைக்கு தமிழர்களை ஊதாரியாக மாத்தி விட்டது. தேவையற்ற செலவு செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. வரவு எட்டனா செலவு பத்தனான்ற கதைக்கு மாறிடுச்சு சமுதாயம். இது மாற்றப்படணும். இந்த பொருளாதார சுரண்டல் ஒழிக்கப்படணும். மனிதர்கள் சுய கட்டுப்பாடோட சிறு சேமிப்போட வாழ பழகணும். ஊதாரி செலவுல இருந்து விடுபடணும். நாமளே கூலி தொழிலாளி, நாமளே அன்னாடங்காட்சி. இறைவன் நமக்கு எதை வருமானமாக தந்தானோ அதை நம்ம கையில வச்சு என்னைக்கு வாழ பழகிறோமோ அன்னைக்குதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேறும், நாடும் தலைக்கும். இந்த பொருளாதார வட்டி என்னும் சுரண்டலும் ஒழியும் என்று உங்களுக்கு நினைவூட்டியவனாக என்னுடைய பிரச்சாரத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு.